தலைமை வகிக்கின்ற சாவகச்சேரி நகர பிதா விவசாயிகள் ஐயாவிலே, இங்கு வருகை தந்திருக்கின்ற மத தலைவர்களே, இந்த நிகழ்வினுடைய முதன்மை விருந்தினர்களாக வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய வடக்கு மாகாண சபையினுடைய கௌரவ முதலமைச்சர் நீதியரசர் விக்னேஸ்வரன் ஐயா அவர்களே, அண்ணன் மாவை சீனாதராஜ் அவர்களே, எங்களுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர்களே, வடக்கு மாகாணத்தினுடைய கல்வி அமைச்சர் அவர்களே, மாகாண சபையினுடைய கௌரவ உறுப்பினர்களே, இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய கட்சியின் இந்த பகுதிக்கான அமைப்பாளர் அனந்தபாலன் அவர்களே, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மூத்த பேராசிரியர் கந்தசாமி அவர்களே, மற்றும் மண்டபத்திலே அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய நகரத்தின் துணை முதல்வர் அவர்களே, கௌரவ உறுப்பினர்களே, பிரதேச நகர சபைகளுடைய கௌரவ உறுப்பினர்களே, வர்த்தகர்களே, வர்த்தக பிரதிநிதிகளே, அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஒரு அருமையான நிகழ்வு. இந்த மண்ணிலே பல முக்கியமான நிகழ்வுகள் நடந்து வருகிற சூழலில் கூட இந்த ஒரு முக்கியத்துவம் கருதிய இந்த நகர மண்டபம் எங்களுடைய நகர சபையினுடைய வளர்ச்சியிலே ஒரு பாரிய முன்னேற்றமாகவே கொள்ளப்படுகின்றது. காரணம், ஒரு சமூகம் தான் சார்ந்த தன்னுடைய நிலை சார்ந்த நிகழ்வுகளை வெளிப்படுத்தவும் தன்னுடைய அடிப்படைகளை வெளிக்கொண்டு வரவும் அவர்களுக்கான ஒரு மண்டபம் அது கலாச்சார ரீதியாக அமைந்திருக்க வேண்டியது காலத்தின் பொருத்தம். பாண்டிச்சேரி புதுச்சேரி என்பது போல சாவகச்சேரியும் ஒரு வர்த்தக நகரமாக மிளிர்ந்து அந்த வர்த்தகத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் மேலோங்கி நிற்கிறோம் என்ற செய்தி கூட இங்கு பல விடயங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஒவ்வொரு செய்திகளுக்கு பின்னாலும் ஒவ்வொருவருடைய உழைப்பும் அவர்களுடைய கரிசனையும் இருக்கிறது. குறிப்பாக நகரபிதா அவர்களுடைய நல்ல தலைமைத்துவம், வழிகாட்டலும், அவருடைய முயற்சியும், அவரோடு இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு பிரதிநிதிகளுடைய மக்களுடைய பங்களிப்பும், சபையிலே இருக்கின்ற ஒவ்வொரு உத்தியோகர்களுடைய, இந்த ஊர் மக்களுடைய, பிரதேச மக்களுடைய பங்களிப்பும் இந்த மண்டபத்தினுடைய வளர்ச்சியிலே மிக முக்கியமானது. அதனை விட இந்த மண்ணிலே ஆகுதியாகி போன ஒவ்வொருடைய கனவுகளும் இதில் அடங்கி இருக்கின்றன. 1987 ஆண்டு இதே சந்தையில் 88 பேர் இந்திய முதலைக்கெறிகள் என்று சொல்லப்படுகின்ற ஹெலிகாப்டர்களால் ஒரு அரை மணி நேரத்தில் துடிதுடிக்க இறந்து போன இந்த வரலாறுகளும் இந்த மண்ணிலே இருக்கிறது. அதனை விட பல கடந்த யுத்தங்களிலே இந்த மண்ணிலே எத்தனையோ பேர் இங்கு மடிந்திருக்கிறார்கள். ஆயிரம் பேருடைய கனவுகளோடும் இந்த மண்டபம் இருக்கிறது என்ற நினைவுகளை நாங்கள் நெஞ்சிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாங்கள் நினைத்து வந்த பாதைகள், நாங்கள் எங்களுடைய மனதிலே சுமக்கிற கனவுகளில் ஒரு துளியிலும் நாங்கள் முன்னோறி இருக்கிறோமா என்று கேட்டால் அது எங்களிடம் பல கேள்விகளை தந்த வண்ணமே இருக்கிறது. பல இடங்களிலும் வாழ்வெட்டி சம்பவங்களை பார்க்கிறோம். எங்கள் இளைஞர்கள் வாழ்களால் வெட்டிக் கொள்கிறார்கள் அல்லது சண்டையிலே மும்முரமாக இருக்கிறார்கள். இது எங்களுடைய தமிழ் மக்களை ஒரு இரத்தம் உறைந்த சூழலுக்குள் தள்ளி இருக்கிறது. அதனை விட கலாச்சார ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் கூட நாங்கள் பின்தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அல்லது எங்களுடைய மொழி பண்பாடு ஏதோ ஒரு வகையில் அழிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஒரு யுத்தம் நடந்து ஒரு இனம் தன் விடுதலைக்காக போராடி மீளுகிற பொழுது அந்த இனத்தை அழிப்பதற்காக ஆக்கிரமிப்பாளர்கள் பல வழிகளை கையாளுவார்கள். அதனை அவர்கள் கையாளுகின்ற யுக்திகள் தான் அந்த இனத்திற்குள் இருப்பவர்கள் தங்களுக்குள் மூடிக்கொள்வது அல்லது தங்களுடைய நிலங்களை இழந்து கொள்வது, தங்களுடைய கலாச்சார பண்பாடு அடையாளங்களை அவர்கள் அழித்துக் கொள்வது, தங்களுடைய மொழியை இழந்து கொள்வதெல்லாம் அந்த ஆக்கிரமிப்பாளர்கள் செய்கின்ற ஒரு வகையான ஒவ்வொரு வடிவங்கள். இது ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு. ஏற்கனவே இந்த இனம் அழிந்து இனம் அழிப்புக்கு உட்படுத்தப்பட்டு நிமிர்ந்து நிற்கிற இந்த சூழல் இது ஒரு கட்டமைக்கப்பட்ட ரீதியிலே இப்பொழுது மும்முரமாக நடைபெறுகிறது. நேற்று முன்தினங்கள் கூட வடமராட்சியில் 700 ஏக்கர் அளந்திருக்கிறார்கள் கடற்படை. யாழ்ப்பாணத்திலே கீரிமலையிலே 150 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் அடக்கப்பட்டு விட்டன. பல இடங்களில் மக்கள் இன்னும் தங்கள் சொந்த இடங்களுக்கு போக முடியவில்லை. கிளிநொச்சியில் இருக்கிற அரச காணி என்ற பெயரில் 40-50 வருடங்கள் வாழ்ந்த கோவில்களுக்கு, நிலங்களுக்கு சொந்த பொது நிறுவனங்களுக்கு சொந்தமான காணிகளை தென்னிலங்கையில் இருந்து வருகிற சிங்களவர்கள் அல்லது சிங்கள அரசியல்வாதிகள் நமதுடைமையாக்குகிறார்கள். இதெல்லாம் பேச முடியாமல் அல்லது இவற்றுக்கு தீர்வு காண முடியாமல் நாங்கள் திணறுகின்ற ஒரு சூழலும் எங்களுக்கு பின்னால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வெளியிலே நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், வெளியிலே நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பது போல இருந்தால் வடக்கு மாகாண சபையை கூட நடத்த முடியாமல் அதனை செயலிழக்க வைப்பதில் அரசு தன்னுடைய சக நடவடிக்கைகளையும் மேற்கொள்கிறது. இந்த நகர சபைகள், பிரதேச சபைகள் கூட செய்ய வேண்டிய வீதி நடவடிக்கைகளை கூட
ஒரு கிராமத்துக்கு ஒரு வீதி என்ற அடிப்படையில் அதனையும் கூட மத்திய அமைச்சுக்குள்ளேயே செய்து விடுகிறார்கள். ஆகவே நாங்கள் பட்டுவட்டி கனவிலே நினைத்துக் கொண்டிருக்கிற பொழுது எங்களுடைய கட்டிய கோவணங்களும் கை வைக்கப்படுகிற நிலையில் எங்களுடைய வாழ்க்கைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இவற்றையும் நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். இந்த வாழ்க்கையினுடைய மாற்றங்களில் இந்த முன்னேற்றங்களுக்கு பின்னாலும் நாங்கள் எங்களுடைய முயற்சிகளை கைவிடாது தொடர வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.